கொழுத்துற வெயிலுக்கு குளு குளுன்னு கம்பங்கூழ் செய்யலாமா? வெல்கம் டு சம்மர் சீரீஸ் எபிசோட் 4. இது செய்யறதுக்கு ஒரு டம்ளர் கம்பை நல்லா கழுவிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும், அந்த அளவுக்கு கழுவணும். அதுக்கப்புறம் தண்ணி வடிய விட்டு ஒரு வெள்ளை துணியில ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனா அரைக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப அடுத்ததா கூழ் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் நம்ம பொடிச்ச கம்பு மாவையும் சேர்த்துட்டு, இப்ப இதுல ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து முதல்ல கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு டம்ளர் மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி சரியா இருக்கும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருந்த கம்பு மாவையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனடியா ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிகள் ஃபார்ம் ஆயிடும். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல நல்லா திக்காகி இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா ஃபுல்லா பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடினதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தொட்டு பார்த்தா கைகள்ல ஒட்டாம இருக்கணும். அப்ப கரெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அப்படியே ஓவர் நைட் வெளியவே வச்சிடலாம். இப்ப மறுநாள் காலையில நல்லா புளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊத்திட்டு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நீங்க தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தண்ணியை மட்டும் டெய்லி மாத்திருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தா. இப்ப தேவையான அளவுக்கு கம்பை மட்டும் ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு உப்பு கொஞ்சமா சேர்த்து தேவைன்னா வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். நீங்க டயட்ல இருக்கீங்கன்னா அந்த சாதம் இல்லாம இந்த கஞ்சி ரெடி பண்ணிக்கோங்க. அப்ப பெட்டரா இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு. இல்லைன்னா வரகு சாமை அந்த மாதிரி ரைஸும் சேர்த்துக்கலாம். கைகளால் மசிச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா நீங்கள் விஸ்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தாராளமாக தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டோம்னா சூப்பரான கம்பங்கூழ் ரெடி. இதுக்கு பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப குழு குழுன்னு ரொம்ப ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறைந்த கம்பங்கூழ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.